ஒத்துக்கல. யாரா இருந்தா நீங்க ஒத்துக்குவீங்க? பிச்சைக்காரி உனக்கு அவ்வளவு திமிரா? அட நீதான் இருக்கிறியாக்கு. என்ன நீ கூப்பிட்டு உடனே கலெக்டர் வருவாரு எதிர்பார்த்தியா? ஏய் ஓல்ட் பெக்கர், என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேவலமா தெரியுதா? உனக்கு பிச்சை போடுறதே பாவா, ஓடி போயிரு. அட தள்ளுறானா? தள்ளுறாவா? ஏய் ஏய் பிச்சை சுரகடு ப்ளீஸ். ஏய் டீசன்ட் இல்ல, டிசிப்ளின் இல்ல. ஏய் சுரகடு, ஏய் பேட் ஸ்மெல். ஏய் ஏய் பிச்சைக்காரி, உனக்கு என்ன தெனா விட்டு இருந்தா எங்க வீட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு எங்க வீட்டு தூண்ல சாஞ்சிட்டு காலை தூக்கி மேல போடுவேன். என்னைக்கு வெளிப்படி. அட சும்மா கத்திட்டு இருக்காம போய் ஒரு கொழுப்பு கறி எடுத்துட்டு வந்து ஆயில் இல்லாம இஞ்சி தட்டி போட்டு குழம்பு வையே. சாட் போட்டு ஒரு நாள் இருந்துட்டு போலான்னு இருக்கிறேன். ஏண்டி நான் என்ன செட்டிநாட்டு சமையக்காரனா? நல்ல வாய்க்கு ருசியா வக்கனையா செஞ்சு கொடுக்க சொல்றேன். என்ன திமிரு? ஒரு வீட்டு சோறு திங்கிறவனுக்கு உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா 10 வீட்டு சோறு திங்கிறவனுக்கு எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? வாய் இவளுக்கு ரொம்ப நெடுது விட்டா. ஒய்டா தகப்பா. மேடத்தை அடிக்காதீங்க. என்னது மேடமா? ஆமா சின்ன மேடம். ஐ மீன் உங்களுக்கு சித்தி முறையாது. ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. டே கேவலம் ஒரு பிச்சைக்காரி கூட நீ விட்டு வைக்கிறியாடா? ஐயோ உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? திரும்ப உட்காரா. எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். சீசனுக்கு வந்து போறதுக்கு இவன் என்ன குற்றால அருவியா? இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடம் தாங்கள் பரவியா? ரொம்ப லொல்லு பேசுறீங்களே. போடா அப்பிடுவேன். மகனே ஐயன் அப்படி எல்லாம் பேசக்கூடாது கண்ணு. நான் உங்களுக்கு மகனா? நீங்க எனக்கு தாயா? சீச்சி, நீ எனக்கு மகனாக முடியாது. என் மக ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். டேய் தகப்பா கேட்டியாடா? பிச்சைக்காரியோட சன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். நம்ம ஊர் நாட்டாமையோட பங்காளி நீ. உன் சன் நம்ம ஊர் கார்பரேட் ஸ்கூல்ல நான் படிச்சேன். எங்க பாட்ட காசை கண்ட இடத்துல நீ இறச்சி விட்டுருக்க. இன்னைக்கு உன்னை செம பெரட்டு பெரட்டா விட மாட்டேன். டேய் இருடா மைசன், எங்க சொன்ன கேளுங்க. அப்புறம் அம்மா ஏறியா வந்தாலும் விட மாட்டேன். டேய் இருடா இருடா. 7-8 இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. இதாவது அமைதான்னு பாப்போம். ஏனுங்க மாப்பிள, உங்க மூஞ்சி பலபலன்னு இருக்குதே. ஒரு நாளைக்கு 5-6 தடவை சவரம் பண்ணுவீங்களோ? ஆமாங்க. இது பெரிய விஷயங்க. இது என்னங்க பெரிய விஷயம்? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், ஒரு நாளைக்கு 40 தடவை சேவிங் பண்றானுங்க. அது எப்படிங்க? அவன் பார்பர் ஷாப் வச்சிருக்கான். மாப்பிள ரொம்ப தமாஸ் போல இருக்குங்க. ஏன் மாப்பிள சீரியஸ் ஆகணுமா? இதுல பொண்ணோட அம்மா யாரு? பொண்ணோட அம்மா ரொம்ப கூச்ச சுவா உள்ளவங்க உள்ள இருக்காங்க. அதனால என்ன, பொண்ணை வர சொல்லுங்க, பார்த்துட்டு சீக்கிரம் சாப்பிடணும். டேய் இனிமே சாப்பாடு வாயை திறந்த வாயில குச்சி விட்ட குத்தி போடும். என்னங்க மாப்பிள திட்டாரு போல இருக்கு? திட்டலையா, பொண்ணை வர சொல்றாரு. அதான பார்த்தேன். என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு தகப்பா. வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏப்பா பொண்ணோட அம்மா வர சொல்லுங்க, மத்த விஷயம் எல்லாம் பேசணும். ஏன் பொண்ணோட அப்பா கிட்ட பேச மாட்டியா? வந்தது வாயை திறக்க மாட்டேங்கிறான். இப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்கான். தீனி பண்டார. உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். காமாட்சி இல்லைங்க, எப்படி இருக்க காமாட்சி? என் 3 மாசம் கை குழந்தையோட கடை வீதியில் விட்டுட்டு இதோ வாரன்ட்டு போனீங்களே, 20 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இது எந்த விதத்துல நாயங்க மச்சா? என்ன செய்யுது காமாட்சி, என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆமா நம்ம குழந்தைங்க. இதுதானுங்க நம்ம குழந்தை. இதான் நம்ம குழந்தை. அப்பா இதான் நம்ம குழந்தை. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்குன்னு. ஏனுங்க மச்சான், உங்க முத சம்சாரத்துக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கேயும் நான் போயேன். இவர்தான் என் பையன். என்று மகனே, அம்மா கூப்பிடுறேன். இருக்காமாச்சி மைசன், இதுதான் உன் தங்கச்சி. டே தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா?
இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனேன். அத்தனையும் வத்தலும் தொத்தலும் ஓட்டையும் உடசலுமா இருந்தது. இந்த ஒண்ணுதான் பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருந்தது. எனக்கு கிடைக்குங்கிற நிம்மதியா இருந்தேன். அதையும் என் தங்கச்சின்னு சொல்லி என் தலையில கலந்துக்கு போட்டியா. நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா. நீ ஏன்டா நினைச்ச 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூஞ்சிக்கு எதுக்குடா பிளாஷ்பேக்? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறலாம். நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கண்ணு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஐயோ, நல்ல குடும்பம், நல்ல மதர். இன்சியல் பிரச்சனை அவன் கவனிச்சுக்கிட்டோம். ஃபேமிலி பிரச்சனை நீ சமாளிச்சுக்க. நான் வர்றேன். அண்ணா, ஐயோ அம்மா. மகாநாட்டுல இத பத்தி நம்ம பேசாம விட்டுட்டோம். இந்த மகாநாட்டுல கண்டிப்பா இத பத்தி பேசியே தீர்வோம். ஏண்டா நல்ல நாள் அதுமா அந்த கிளப்பாடுகள் எல்லாம் ஒன்னா கூடி இருக்குதுங்க. மாமா, இவ்வளவு ஒன்னா சேர்ந்தாலே ஆபத்து. குடும்பத்தை கெடுத்து விடுவாங்க. வா, இன்னைக்கு விடக்கூடாது. அப்புறம் நம்ம மாநாட்டுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவு எடுக்கணும். அதாவது இனிமே பெண்கள்லாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்தணும். ஏமாமா, தாய்ப்பால் இவங்க கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? நாம தான் கொடுக்கணும். இத நம்ம சங்கத்து மூலமா பிரச்சாரம் பண்ணணும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால பெண்களுக்கு கட்டு குறைஞ்சு போயிடுது, அழகு கெட்டு போயிடுது. ஆமா. ஏண்டா இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோபாட்ராவா இருந்த மாதிரியே இந்த இடப்பட்ட காலத்துலதான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரியும் பேசுறாளுங்க. உட்கார்ந்துருக்காளுக்கு பாரு, சேத்துல புரண்ட பண்டிகை மாதிரி. பாருங்க, இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம். பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது அடையாளமா கால்ல மெட்டியும் கழுத்துல தாலியும் போட்டுக்கிறோம். ஆண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஆண்களுக்கு இதுக்கு மேல நாம என்ன அடையாளத்தை காட்ட முடியும்? கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற அடையாளம் இல்லாதனால எங்க வீட்டுக்காரரு கூட கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி பல பெண்களோட சுத்திட்டு திரியிறாரு. அதனால ஆண்களும் கழுத்துல தாலியும் கால்ல மெட்டியும் போட்டுக்கணும்னு சட்டம் கொண்டு வரணும். அப்படி இல்ல, மாட்டுக்கு போடுற மாதிரி நெத்தில ஒரு சூடாவது போட்டாகணும். ஏயா, எனக்கு தெரியாம அந்த ஓடுகாலையை போய் பார்த்துட்டு வந்ததும் இல்லாம என் பையன் மனசை வேற மாத்தலான்னு பாக்குறியா? ஆமாண்டி, அந்த பொண்ணை இந்த வீட்டுல கொண்டு வந்து நான் வாழ வைக்கல, என் மீசி எடுத்துக்கிறேன்டி. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன்னை உயிரோட விட்டு இந்த மீசுக்கு அர்த்தம் காட்டிட்டு இருந்தியே, இப்ப பாரு அவளுக்கு என்ன கொஞ்சம் தூக்கி விடுறான். என்ன அடிச்சுட்டு உன்னை என்ன செய்யற பாரு. என்ன விடுங்க, இன்னைக்கு அந்த அரக்கொண்டக்காரிங்க அறுத்து புறாத்து அவனுங்கள எங்க விடுங்க, எங்க போனாலும் விட மாட்டேன். எங்கடி ஓடுறீங்க? குடும்பத்தை கலைக்கிறதுக்கு கூட்டம் பரப்பிட்டீங்களா? நீங்க வர ஐயோ அவா ஐயோ எல்லாமே விட மாட்டேன். உன்னை விட்டவே மாட்டேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தொலைச்சுட்டாங்களே. உன்னை போலீஸ்ல சொல்லி என்ன பண்றமா? நான் ஜெயிலுக்கு போறது போறேன்டி. உன்னை கொலை பண்ணிட்டே போயிரேன்டி. எங்க எங்கயா ஆயுதம் இருக்குடா? ராணையா சொன்ன கையில என்கிட்ட வச்சுக்காத ராணா. நான் கொம்பு எடுத்ததாண்டி சொன்ன கையில ராணையா. யோ ராணையா, இந்த கொலை உட்காரே கையெடுப்பா. மறந்துட்டேன். இவருக்கு இதுக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் நடந்திருக்குதா? ஆமாங்க. டாக்டர் ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருப்பாரு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கே மாடியில இருந்து கீழே குதிச்சான்? உணர்ச்சி வசப்பட்டு குதிச்சிட்டாருங்க. அதனால என்னாச்சு தெரியுமா? என்ன ஆச்சுங்க டாக்டர்? இழக்க கூடாததை இழந்துட்டீங்க. அப்படின்னா முக்கியமான நரம்பு கட் ஆயிடுச்சு. பறித்து கொண்டாய் மானே வளர்த்தவனே
மாப்பிள்ள எவனோ நமக்கு ஆகாத பையன் வேணும்னே ரெக்கார்டு போடுறான். நிறுத்து சொல்றான் அவனை. டேய் நிறுத்துறா, மாமா வருத்தப்படுறான்ல. எல்லாம் தண்டை சொல்லுங்க. இந்த வீட்டுல ஒரு பொருள் சரியா இருக்குதா? ஏய் ஏண்டி அதையெல்லாம் கூட்டு வந்து இங்க போடுற? பின்ன ஃபியூஸ் போன பல்பை எங்க போட சொல்ற? மாமா இந்த பல்பு பாத்தீங்களா? எரிகிற வரைக்கும் என்ன மவுசா இருந்துச்சுங்க. பீஸ் போட்ட உடனே குப்பத்துல போட்டாங்க. இதே மாதிரிதான் மாமா மனசுடைய வாழ்க்கை. டேய் தூர போடுறான். நைனா என்ன நைனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாம என்ன உடம்புக்கு? நானே நொந்து போய் உட்கார்ந்துருக்க, துக்கம் விசாரிக்க வந்துட்டானுங்க. அது இல்ல நைனா, இன்னைக்கு ஆயுத பூஜை. எப்பவும் போல நீ வந்து வேலை கேட்க வைக்கணும். அவர் வர முடியாது போவையா? என்ன அவர் போட சொல்ல முடியுமா? மாப்பிள்ள அதான் வலிக்கல, நான் பேசிக்கிறேன். யோ ஒரு எரியிற விளக்க வச்சு 1000 விளக்கு ஏத்தலாம். எரியிற விளக்கு என்ன பண்றது? என்னடா பேசுற? அவங்க வேலை மண்ணா கட்டி சொல்ல வேண்டாம். போடா. என்ன இன்னைக்கு பெருசு எதையோ பறி கொடுத்தா மாதிரி குறுக்க ஆரம்பிச்சு போடு. போடா. நீ ஒருத்தம் போது நான் காட்டி கொடுக்குறதுக்கு. போடா. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பரடா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பரடா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. அப்பா எங்கடா? எதுக்க நீ உங்க அப்பனும் இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே போனோம். என்ன விளாடுற நீ? நாங்க ஒண்ணும் சும்மா இங்க குடியிருக்கல. உன் மகன் இருக்கான அந்த பிராடு வக்கீலு, அவனுக்கு மாசம் மாசம் எங்க அப்பா பீஸ் கொடுக்குறான். ஆமா, இதெல்லாம் கேட்க நீ யாருடி? நீயா? யாரு நீங்கிற? அடிக்கிறா கண்ட கண்ட நாய்களை கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கிறேன். தெருவுல ஒரு பொம்பளைக்கு நடக்க முடியல. வீட்டுல நான் நிம்மதியா தூக்க முடியல. முதல்ல இவனை காலி பண்ணு. எல்லாரும் மறுபடியும் காலி பண்ணு, காலி பண்ணுங்க. பேசிட்டுக்கல்ல, போய் உட்கார். உட்கார், சரியா உட்கார். அவன் பைத்தியக்காரனா இருக்கலாம், இருந்தாலும் என்னுடைய கேஸ், என்னுடைய கட்சிக்காரர். இந்த கேஸ் ஜெயிக்காம அவனை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். அனுப்ப மாட்டேன். இங்க பார், நீ தலைகீழா நின்னாலும் வெளியே அனுப்ப மாட்டேன். இங்கதான் இருப்பான். நாங்க ரோட்ல நடமாட வேண்டாமா? எந்த நேரத்துல கட்டி குடிப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆமா, இவளுங்க 16 வயசு கோமரிங்க. இவளுங்க அப்படியே கையை பிடிச்சி இழுத்துருவாங்க. பாவம், அது கச்சப்புள்ளி ஆட்டமா உட்காந்துட்டு இருக்கு. அது மேல அநியமா பழி சுமத்துறீங்களே, அது வேற ஒண்ணும் இல்லங்க. நமக்கு கேஸ் கிடைச்சு 4 காசு சம்பாதிச்சு பாக்குறதுக்கு படிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த பொறாம. That is correct. இந்த பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் இவங்களை அனுப்ப கூடாது. நீங்க சாப்பிட்டு எச்சகையோட இருக்கீங்க, வந்து கையை Yes, yes. மரகதா, 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 ஏன் அடிக்கிறா? உன் பையன் என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சாயா? நீங்க கூட என்ன அப்படி கட்டி பிடிச்சிருந்தீங்க, அப்படியே கிச்சது பிடிச்சா இடுப்பு இனிமே அவன் இங்க கூட பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டு போய் நிறுத்தியா? என் பையனை பார்த்து பைத்தியம் அதுன்னு பேசுறத வச்சுக்காதே. எனக்கு இருக்கிறது ஒரே பையன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி. இனிமே அவன் இருக்க கூடாது. கூட்டிட்டு போயா? அனாவசியம் பேசுற வச்சுக்காதே. முடிஞ்ச அந்த கேஸ் நடத்து, இல்லன்னா நான் வேற வைக்கல பாத்துறேன். வாடா. நீ கோச்சுட்டு போற? பையனை கை நீட்டி அடிச்சது இல்ல, நீ மாட்டு அடிச்ச மாதிரி அடிக்கிற. இதை பார்த்து சும்மா இருக்கணுமா? மரியாதை கேட்க முடியும். நான் என்ன கேஸ் முடிக்க மாட்டேங்கிற? பணம் கொடு. எது பணமா? எதோட கொடுக்குறது? ஏற்கனவே காட்ட வந்து வீட்டை வந்து கொடுத்துருக்க. ஒரு தடையாவது கோர்ட்டை காமிச்சிருக்கியா, இல்ல பஞ்சாயத்து தலைவர்கிட்ட காமிச்சிருக்கியா? என்னது பஞ்சாயத்து தலைவரா? யாரு? அதான் சுத்தியில் தட்டுவாரு. அவர் பஞ்சாயத்து தலைவரா? அட பாவீங்களா, ஜட்ஜ போய் என்னென்ன சொல்றான். சரிப்பா, நான் கோர்ட்டையும் காட்டுறேன், பஞ்சாயத்து தலைவரையும் காட்டுறேன். பணம் கொடு. இந்தா கடைசியா இருக்கிறது தங்க அருணகிரி. இதை வச்சு முடியும். உனக்கு அறிவு இல்ல? ஏற்கனவே நல்ல முழமுலா வச்சு இந்த ஆள்கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்க. இப்ப இதையும் கொடுக்க பாக்குறியா? இது என் பாட்டை சொத்து, எனக்கு தான் சொந்தம். குடுறாத. விடுறா, கேஸ் முடியல. முடியாது. விடுறா, முடியாது. புரியுதாத? என்ன பண்ற மாதிரி அவனியா? வெட்டிடுவேன். விடுறா, வெட்டிடுவேன். குடுறா. விடுறா. பெரியவர் சார் வந்துருங்க. சும்மா இருப்பா. வெட்டுறா. எனக்கு பாரு, உண்மையிலே வெட்டிடுவேன். விடுறா. இவ்வளவு நாளா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு அது கூலியாடா. விட்டுறா.
இப்ப எதுக்கு அழுகிறானுங்கன்னே புரியலையே. டேய் போதுண்டா. என்ன வரராஜன் கேஸா? இது கேஸ், அது லூசு. வாங்க. பெரியவரே, இதுதான் ஹைகோர்ட். நல்லா பாத்துக்க. வாழ்க்கையில நீ இதெல்லாம் பார்க்கவே முடியாது. சரி, இங்கே உட்கார்ந்து நான் போய் ஜட்ஜையா பாட்டு இருப்பா, நான் ஜட்ஜ பார்க்கணுமா? நானே அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்கிற இவரு பாக்குறாரா? பையன் மேல மேல பாக்குறான், மரத்து மேல ஏறி போறான் பாரு. அப்படி போய் 2 பேரும் ஒரு ஓரம் உட்காருங்க. உட்காரு. ஏப்பா, எனக்கு எப்பப்பா முதலிரவு? ஏய், வைக்கல பஞ்சாயத்து தலைவர் பாக்கு இருக்காருல்ல, வந்து சொல்லுவாரு, பேசாம இரு. அப்பா எப்பப்பா மாமாவை என் கூட சேர்த்து வைப்ப? அம்மா, இது உங்க அப்பனோட தன்மான பிரச்சனை. என் சம்பந்திய ஒரு கை பார்த்துட்டு உன்னையும் அந்த பையனையும் சேர்த்து வைக்கிறேன். நீ பேசாம வா. அப்பா அப்பா மறந்தப்பா. அப்பா அப்பா. ஏய், அவன் எதிரி. இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ ஏத்து கூட பார்க்க கூடாது. அப்பா, என் மரகதத்தை ஒரே ஒரு தடவை பார்த்து பேசிருந்தப்பா. ஏய், அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தது, உங்க அப்பனை உயிரோட பார்க்க முடியாது. போடா மரகதம். டேய், பயப்படு பயப்படு. ஒண்ணு கொஞ்சம் விட்டா ரொம்ப தூரம் போறீங்க. அவனா நானும் பாத்துக்கிறேன். நீ இங்கே உட்காரு. சரிப்பா. நான் கடை வரைக்கும் போய் டிபன் சாப்பிட்டுட்டு உனக்கு ஏதாவது சரிப்பா. வாங்கி வரேன். பத்திரமா உட்காருமா. கொண்டா. என்ன, நீ இங்கே இரு. நான் பலர் கடைக்கு போய் இட்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், அங்கே பாருவே. இங்க வா. வாங்க. உட்கார் உட்கார். அவனை பார்த்த பொழந்து போடா மரகதம். மரகதம். மாமா கிருஷ்ணசாமி, கூடிய சீக்கிரம் நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் நாம இந்த 2 கேஸையும் முடிக்கவே கூடாது. உன் சைடு நீ எடுத்துக்க, என் சைடு நான் எடுத்துக்கிறேன். 2 பார்ட்டியும் ஒன்னாவே சேர விடக்கூடாது. சொன்னீங்க சம்பந்தி. என்ன 2 பார்ட்டி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கானுங்க? ஆமா. டேய், எனக்கு போதும் சம்பந்தி. சாப்பிடுறது நிறுத்துக்கடா. உங்களுக்காக நாங்க 2 பேரும் கேஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க ஒன்னா முன்னா சேர்ந்து என்ன அர்த்தம்? தம்பி, நாங்க 2 பேரும் கேஸ வாபஸ் வாங்குறதா முடிவு ஆமாங்க. எடுத்தோம். கேஸ வாபஸ் வாங்குறீங்களா? யாரை கேட்டு வாபஸ் வாங்குறீங்க? அதெல்லாம் முடியாது. இந்த கேஸ நான் நடத்தியே தீர்வேன். தம்பி, அவசரப்படாதீங்க. முதல்ல என் வீட்டுல நடத்தலாமா இவர் வீட்டுல நடத்தாமங்கிற பிரச்சனைக்கு அதான் கேஸே போட்டது. சின்ன சிறுசு அவசரப்பட்டு ஒன்னா சேர்ந்துருச்சுங்க. அப்புறம் இது கேஸ் என்னது, ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? ஆமா, எனக்கு மரகதத்துக்கு முதலிரவு நடந்துருச்சு. மாமா. என்னது, முதலிரவு நடந்துச்சா? யாரை கேட்டு நடத்துனீங்க? எப்படி நடத்துனீங்க? எங்க நடத்துனீங்க? காரண பெரியவரே, இது முதலிரவு இல்ல, அட்டெம்ப்ட் ரேப். அதுக்கு ஒரு கேஸ். மாபெரும் வக்கீல் என்ன அவமானப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். ஜட்ஜ் அசிங்கப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். முதலிரவுன்னு சொல்லி பகல்ல நடத்தி தமிழ் இறந்தியை கேவலப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். அடுத்தவன் காருக்குள்ள அசிங்கப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். இப்படி பல கேஸ்களை புக் பண்ணி உங்க எல்லாரையும் உள்ள தள்ள போறேன். என்னையா மிரட்டுற? நாங்க 2 பேரும் ராசியா போறோங்கிறோம். அப்புறம் எதுக்கு கேஸ்? என்னடா, நீங்க நினைச்சா கேஸ் போடுவீங்க, நினைச்சா வாபஸ் வாங்குவீங்க. அதுக்கு கோர்ட் எதுக்கு, ஜட்ஜ் எதுக்கு, வக்கீல் எதுக்கு? நாங்க என்ன இழிச்ச வாயிடலாம்? இந்த கேஸ நான் நடத்தியே தீருவேன். என்னடா, கொஞ்சம் விட்டு ரொம்ப போற. எனக்கு கேஸ் வேணாம், மண்ணை கட்டி வேணாம். இது வரைக்கும் வாங்கி பணம் அது வழிடா. என்னது? என்னைக்கு இருந்தாலும் சோத்துக்கு வந்தாலும் திரண்டும். அன்னைக்கு போடி போட்டுறேன். அப்பா, அவனை கண்ட கண்டமா வெட்டாம விடாத. டேய். அதான் ஓடிடுறேன். அப்படியே கத்துறேன்.